Pipers. 2. Pipers. Subscription advisory. Watching videos without subscribing is injurious to YouTubers. Please subscribe. Hi மக்களே, வெல்கம் டு டைப்பர்ஸ் டு பைப்பர்ஸ். ஏப்ரல் 22 எந்த ஒரு இந்தியனால மறக்க முடியாத நாள். பெஹல்காமோட பைசரன் வேலியில பாகிஸ்தான் டெரரிஸ்ட் குரூப் PRF டெரர் அட்டாக் பண்ணி 26 அப்பாவி டூரிஸ்ட அவங்க ஃபேமிலி கண்ணு முன்னாடியே சுட்டு கொண்டாங்க. இந்த டெரர் அட்டாக்கு பதிலடி கொடுக்குற விதமா நம்மளோட இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஆபரேஷன் சிந்தூர்ன்ட்டு பாகிஸ்தான் அண்ட் POK ரீஜன்ஸ்ல 9 டெரரிஸ்ட் கேம்ப்ஸை அடிச்சு டெமாலிஷ் பண்ணாங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தி நம்ம பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுப்போம் வாங்க. பெஹல்காம் அட்டாக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு ஆபரேஷனை பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? First of all, I'm usually proud that we are aware of so much things, current affairs that's happening. I think it's essential that we retaliate like that. There are mixed opinions saying peace here, it's human lives here, and then human lives have been are in danger அப்படின்ற மாதிரி. But patriotism அதெல்லாம் தவிர they've started it. We have to do something that we can't keep mum about what is happening over here, and we can't keep accepting things without எல்லாமே என்ன பண்ணாலும் இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்க முடியாது. So we have to show them what we are. I think this is necessary for us, for Indians, to bounce back and to let Pakistan or whomever is, planning to have that. And one more question. Because of this Operation Sindoor, Indo-Pakistan war start ஆயிருக்கு. இந்த Indo-Pakistan war பத்தி உங்களோட ஒப்பீனியன்? ரீசெண்டா இப்போ நான் நியூஸ் பார்த்தேன். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் இன்னொரு வாட்டி அட்டாக் பண்ணா only then India will declare that this is going to be, they'll consider this as a war. Right now இப்ப என்ன பண்றாங்க, பாகிஸ்தான்ல இருந்து ட்ரோன்ஸ் அனுப்புறாங்க, அனுப்பிட்டே இருக்காங்க. We are just utilizing everything that's been upon us. Okay. இதுக்கு அப்புறம் தான் பாகிஸ்தானோட மூவ் வச்சுதான் எப்படி போகும். Thank you. பெஹல்காம் அட்டாக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷனை பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்தது வாஸ் வெரி ஷாக்கிங் ஃபார் அவர் இந்தியா. இது வந்து நடக்குங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ அந்த டைம்ல வந்து வி ஆர் டேக்கிங் அன் அகேன்ஸ்ட் த பாகிஸ்தான் வந்து ஆபரேஷன் சிந்தூர் வந்து இட்ஸ் அ வெரி குட் கம்ஸ் டு அவர். ஸோ அதில் வந்து 2 எலமெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி திஸ் சிந்தூர், அந்த ஆபரேஷன் சிந்தூர் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் we are against that and your own success, and இன்னும் போகிற நாட்களில் வந்து we can just support you. And just one more question. இந்த ஆபரேஷன் சிந்தூர்னால இந்தோ பாகிஸ்தான் வார் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த வார் பத்தி உங்களோட ஒப்பீனியன்? ஸோ வார் வந்து நான் வார் வந்து பார்த்துருக்கேன். ஸோ டாக் டு மை பேரண்ட்ஸ், அவங்க இருக்கிற காலத்தில் அந்த வார் வந்து நடந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வார் அதெல்லாம் வந்து. ஸோ ஐ திங்க் திஸ் வில் எஜுகேட் சில்ட்ரன்ஸ் as well as for adults as well. இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஐ திங்க் எஜுகேஷன் வந்து ஃபியூச்சரில் வந்து எந்த மாதிரிலாம் இன்னும் இந்தியா வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான். தேங்க்யூ. பெஹல்காம் அட்டாக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர்னு பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஆபரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? எஸ்,
என்ன சொல்றது அவங்க வந்து கொடுத்துருக்க அட்டாக் வந்து எஸ் ஃப்ரம் இந்தியன் கவர்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து வாட் த திங் தே டன் அவங்க போய் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணது ஃபைன் as a government they have to do that, but on the other side I also feel like both citizens the public has also to be taken care. நிறைய பேர் வந்து even the public is getting affected ல அது வந்து has to be taken care. கொஞ்சம் பயம் இருக்கு as a common public எனக்கு பயம் இருக்கு what happens if suppose நான் attack ஆயிட்டா because we have kids we have elder ones எல்லாரும் so சீக்கிரம் வந்து they பேசி சமாதானம் ஆயிட்டா it will be better ன்னு நான் ஃபீல் பண்றேன். another question வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர்னால இந்தோ பாகிஸ்தான் வார் ட்ரிகர் ஆயிருக்கு அதை பத்தி உங்களோட ஒபினியன்? அதான் as I said before இது வந்து மற்ற countries involve ஆகி ஸ்டாப் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் because for the peace of both the nations. Be it Pakistan or Indian, we are all human beings. I want everyone to be safe. யாருமே வந்து பண்ண வேண்டாம் தான் நான் சொல்றேன். So on that perspective, I don't want this to get provoked even இன்னும் further இன்னும் பண்ண வேண்டாம். So all the other countries, I would request them to get involved in this and stop this. Thank you. பஹல்காம் அட்டாக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? கண்டிப்பா சரியான முடிவு. அவங்க எத்தனை நாளைக்கு தான் நம்ம அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறது? ஒரு தடவை மன்னிப்பு கொடுத்தாச்சு, 2 தடவை கொடுத்தாச்சு, 3 தடவை கொடுத்தாச்சு. வந்தாலும் பிரச்சாரம் பண்றாங்க. 2வது நமக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை கிடையாது. பாகிஸ்தான் உள்ள தீவிரவாதிகள் அவங்க வெளியே கொண்டு விட்டுற சொல்லி ஓகே இவங்களே சப்போர்ட் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அதை வெளியே விட்டாச்சுன்னு நம்ம பாத்துக்கலாம். நம்ம எல்லையில விட்டா நம்ம போட்டு ரோடு கட்டிக்கலாம் அவங்கள. இன்னொரு क्वेश्चन, இந்த ஆபரேஷன் சிந்தூர்னால இந்தியா பாகிஸ்தான் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதை பத்தி உங்க கருத்துக்கள்? தும்சம் பண்ணி வந்து ஒரு தடவை இனிமேலாம் விடக்கூடாது, இனிமேலாம் விடவே கூடாது, எதிர்த்து அடிக்கணும். இதுக்கு எந்த நாடும் சப்போர்ட்டுக்கு வரக்கூடாது பாகிஸ்தானுக்கு. ஒரு தடவை நம்ம பண்ணிட்டோம்னா அடுத்த இடத்துல வந்து இந்தியா இத்தனை நாள் அவர் பட்ட கஷ்டம் வீணா போச்சு. அன்னைக்கு 10 வருஷத்துல மோடி வந்த புதுசுல இருந்து அந்த மக்களுக்கு ஒரு நிதி ஒதுக்கிட்டு மீதி நிதியை வந்து ராணுவத்துக்கு சேமிப்பு வச்சதுனால நம்ம பல ஆயுதங்கள்லாம் வாங்கணும். இப்ப அந்த ஆயுதத்தை வச்சுதான் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதை செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு இவரை நம்ம பிரைம் மினிஸ்டர் எத்தனை பேரும் விமர்சிச்சாங்க, தவறான விமர்சிச்சாங்க. இப்ப அவருடைய எடுத்த முடிவு, இப்ப இவ்வளவு ஆயுதம் எப்படி வந்தது, எப்படி வாங்கியிருக்காரு, எப்படி கப்பல்லாம் வாங்கியிருக்காரு, ஒரு பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணிடுச்சு. அதனால இவர் முன் வச்ச காலம் நம்ம பின் வைக்க கூடாது. அப்படி விற்கணும் அப்படின்னா இவங்க எல்லாம் நாம ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 நாடை கூப்பிட்டு வச்சு அவங்களையும் பாகிஸ்தானையும் கூப்பிட்டு வச்சு எழுதி வாங்கி அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருந்தோம். இங்கேயுமே இந்தியனை தொடக்கூடாது, நம்ம இந்திய நாங்க போவோம், சுற்றுலா பார்ப்போம், வருவோம். ஏற்கனவே 29 பேர் அடி செத்தாங்களே, அதுக்கு அவங்க என்ன பதில் கொடுக்க போறாங்க? அந்த குடும்பத்துக்கு என்ன நிதி வழங்க போறாங்க? நம்ம நிதி கொடுக்குறோம், அந்த நாடு நமக்கு நிதி தரணும். 27 உயிருக்கு அவங்க எப்படியோ சம்பாதிச்சிருப்பாங்க, எப்படியோ வாழ்க்கையில அமைச்சிருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் நடுத்தரம் நிக்கிற மாதிரி நிக்குது இல்ல, அதுக்கு பாகிஸ்தான் அரசு என்ன செய்ய போகுது? போர் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு ஒரு நிவாரணம் இந்தியாவுக்கு அவங்க தரணும். 2வது பொது மன்னிப்பு, அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். நம்ம இந்தியாட்ட மன்னிப்பு கேட்கணும், நிபந்தனை இல்லாத மன்னிப்பு. திருப்பி இதை மாதிரி பண்ணாங்கன்னா எந்த நாடு சொன்னாலும் கேட்க மாட்டோம், நாங்க துணிஞ்சு அடிப்போம்னு இந்தியா அடிக்கும். அதுக்கு எந்த நாடெல்லாம் வருதோ அந்த நாடும் கையெழுத்து போடணும், ஒத்துழைக்கணும். ஏன்னா நாளைக்கு வார்த்தைகளை மீறி, சொன்ன வார்த்தை மீறி பாகிஸ்தான் நடந்துச்சு, நாங்க இப்ப செய்ய மாட்டோம்னு கேட்கறாங்க. இப்ப பாருங்க, பிரதமர் ஒரு பேச்சு பேசுறாரு, ராணுவ அதிகாரி பேசுறது, சேனல் அவர் என்ன பேசுறாரு, நான் எதுக்கும் தயாரா இருக்கேன், நான் எதையும் பண்ணிடுவேன், வீராப்பா பேசுறாரு. பிரதமர் என்ன சொல்றாரு, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த நாட்டு பிரதமர் நம்ம நாட்டு பிரதமர் நாங்க கஷ்டப்படுறோம், ரூபா கொடுன்னு கேட்கல. அந்த நாட்டு பிரதமர் எங்களுக்கு காசு இல்ல, ஒவ்வொரு நாடா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம அடிக்கிற ஸ்டெப் தான். நம்ம தான் ஃபர்ஸ்ட் அடிக்கிறதுக்கு, அவங்க திருப்பி தான் அடிக்கிறதுக்கு வழி இல்லை. அதுக்கு மரியாதையா அவங்க நம்மளோட நிபந்தனைகளை மன்னிப்பு கேட்டாரு, நம்ம இனிமே இந்தியர் அங்க போறதுக்கு முழு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா, நீ தயாருங்கிற, நாங்களும் தயார். ஏன்னா நமக்கு பாகிஸ்தான் வரணும் தலையெழுத்து இருந்தா மொத்தத்தில் தோல்வியை முடிச்சுட்டு பாகிஸ்தான் நம்ம பக்கம் எடுத்துடலாம். பஹல்காம் அட்டாக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு ஆபரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன?
ஆக்சுவலி பாகிஸ்தான் வந்து டெரரிசம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு அதுக்கு உண்டான ஆக்சுவல் ரீசன்ஸ் இருக்கலாம். பட் டெரரிசம்ன்றது வந்து ஒரு பேட் ஒப்பீனியன், பேட் ஐடியா வந்து கிரியேட் பண்ணுது. டெரரிசம்ல ஃபர்ஸ்ட் அவங்க தான் இது பண்ணாங்க அண்ட் அவங்க ஒத்துக்கல ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து பப்ளிக் முன்னாடி அவங்க ஒரு இதை இமேஜ் கிரியேட் பண்ணாங்க. பட் இந்தியா வந்து ஒன்லி அவங்களோட டெரரிஸ்ட் பூட்ஸ் அதை மட்டும் தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் பாகிஸ்தான் வந்து அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இன்னைக்கு மார்னிங் நியூஸ் லைக் 15 இந்தியன் சிட்டிஸ் லைக் அதை டார்கெட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க ட்ரோன் அண்ட் பப்ளிக் இருக்கிற இடம் பார்த்து அதை அட்டாக் பண்றாங்க. ஸோ வந்து இட்ஸ் பாகிஸ்தான் மேலே தான் இது தப்புன்னு நான் ஃபீல் பண்றேன். இந்தியா வந்து ஜஸ்ட் டெரரிஸ்ட் மட்டும் தான் டார்கெட் பண்ணாங்க. பட் பாகிஸ்தானோட மூவ் வந்து இது தப்பு. அவங்க இந்த மூவ் எடுத்துருக்க கூடாது. அவங்க வந்து பப்ளிக்கையும் சேர்த்து டார்கெட் பண்றாங்க. ஜஸ்ட் ஒன் மோர் क्वेश्चन. இந்த ஆபரேஷன் சிந்தூர்னால இந்தோ பாகிஸ்தான் வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? ஓகே, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரைவலரிஸ் நிறைய இருந்தது. பட் இப்போ அது கொஞ்சம் இதுவாயிருக்கு. ஆபரேஷன் சிந்துனால திருப்பி ஒரு பெரிய மசக்கை கொண்டு வரலாம், மேபி இருக்கலாம். பட் இந்தியா கிட்ட இருக்கிற பவர் லைக் இந்தியா ஜெயிக்கலாம் மேபி. பஹல்காம் அட்டாக் பதிலடி கொடுக்குற மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு ஆபரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? இல்லை, இது இது வந்து கரெக்டான ஒப்பீனியன் தான் இது. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாள் வந்து இவங்க நிறைய இடத்துல வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்ம தாஜ் ஹோட்டல் அட்டாக் பண்ணது, அதுக்கப்புறமா நிறைய இடத்துல இந்த மாதிரி நமக்கு அகெயின்ஸ்டாக பண்ணதுனால இப்போ பண்ணிட்டு இருக்கிறது வந்து கரெக்ட் நான் நினைக்கிறேன். அட்டாக் பண்றது கரெக்ட் நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒன் மோர் क्वेश्चन. இந்த ஆபரேஷன் சிந்தூர்னால இந்தோ பாகிஸ்தான் வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதை பத்தி உங்களோட அதான் அது வந்து இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அந்த வார்ன்றது வந்து ஸ்டார்ட் ஆகுமான்றது வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு இடத்துல சுமூகமாக போகலாம், இல்லை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டோம். இந்த இந்தியா பாகிஸ்தான் வார்னால இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் பாகிஸ்தான் கவர்மெண்ட் மட்டும் இல்லாம அஃபெக்ட் ஆகுது யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் இந்தியன் சிவிலியன்ஸ் தான். இந்த சிச்சுவேஷனை பாகிஸ்தான் புரிஞ்சுக்கிட்டு இந்தியன் கவர்மெண்ட் கூட அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் சீக்கிரம் எண்டுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஜெய்ஹிந்த். இந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.